அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழு குழு உள்ள லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் தான் அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இது நல்லா அலசிட்டு வந்துடலாம் 2-3 தடவை. அலசிட்டு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். அலசிட்டு நான் குக்கரில் சேர்த்துட்டேங்க அரிசியை. இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோமா, அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாலும் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் நம்ம வேக வைக்கும் போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டோமா, நான் முதவே காய்ச்சி வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். முதல் கிளாஸ் சேர்த்தாச்சு, இப்போ 2வது கிளாஸும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்டரே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துடலாம். பட்டர் சேர்க்கறதுனால க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக ஹோட்டலில் பட்டர் சேர்ப்பாங்க, இல்லைனா டால்டா சேர்ப்பாங்க. நம்ம பட்டரே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இதை மூடிடலாம். மூடிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். மூடியாச்சு. நான் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 4வது விசில் வந்துருச்சுங்க. வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர்லாம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சு. மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது மேஷர் வச்சு இது நல்லா மசிச்சுக்கலாம். இது நல்லா வெந்திருக்குங்க. லைட்டாக மசிஞ்சாலே நல்லா மசிஞ்சிரும், அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே சூட்டில் தாங்க செய்யணும், ஆற விட்டுறாதீங்க. ஆற வச்சிங்கன்னா நல்லா மசியாது. எல்லாமே சூட்லேயே செய்யணும். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க. நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் காலையில் சேர்த்துட்டு மத்தியானம் தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பால் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தயிரும் 1/2 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மத்தியானம் சாப்பிட போகிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு பாலும் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தா போதும். அப்போ உங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்னு. இதில் நம்ம தாளித்து கொட்டணும். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்தது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருளாக சேர்க்கணும். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பொருள் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி சேர்க்கனாலும் சேர்க்கலாம், உங்களுக்கு நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 வத்தல் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்கணும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது, நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு
போதும், நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம். சாதத்தில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடணும். இப்போது நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு சூப்பரான தயிர் சாதங்க. அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே வலிக்கிட்டு போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இதுக்கு நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம். சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் கடுகு மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் கடுகு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும். பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வத்தல் எடுத்துக்கோங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சாப்பரில் போட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் வரணும். இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அப்போ சீக்கிரமாக வதங்கும் இல்லையா வெங்காயம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும். வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகணும். அதற்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதற்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பாருங்கள் ப்ரௌன் ஆகிட்டே வருது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிகள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இதில் மல்லித்தூள் தான் ஜாஸ்தி இருக்கணும், மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணும். இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கிரேவி மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்திலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா திக்காயிட்டு வரட்டும். எண்ணெய் மேலே நல்லா தெளிஞ்சு வரும். அப்போ அடுத்த பொருள்லாம் சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. கிரேவிமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயமே தெரில பாருங்கள், உங்களுக்கு கிரேவிமாக வந்திருக்கு. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்க போகிறோம். நான் ரொம்ப பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதெல்லாம் கட் பண்ணல. 2ஆக கட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4ஆக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறதெல்லாம் 2ஆக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விடலாம். மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துருங்க, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம்.
இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் கலந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ஏன்னா மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ ரொம்ப தண்ணி ஆச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த மஷ்ரூம் நல்லா வெந்து திக்காயிட்டு வரட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. மேலே எண்ணெயும் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது லாஸ்ட்டில் தான் பெப்பர் தூள் நம்ம சேர்க்கணுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ட்ரையாகவும் இல்லாமல் செமியாக தான் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.